சேனலில் மட்டன் ஃப்ரை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். மட்டன் ஃப்ரை வந்து ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் தான் பண்ண போகிறோம். இந்த மட்டன் ஃப்ரை வந்து பேச்சுலர்ஸ் கூட இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மட்டன் ஃப்ரை வந்து ரைஸு சப்பாத்திக்கெலாம் சைடு டிஷ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் மட்டன் எடுத்திங்கன்னா இது போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப அந்த மெத்தடில் தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டும் மனமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செய்யும்போது தெருவெங்கு வாசம் அடிக்கும். அந்த அளவுக்கு இதோட மனமும் ருசியும் இருக்கும். மட்டன் ஃப்ரை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம்னா வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற எங்கள் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மட்டன் ஃப்ரை பண்ணுறதுக்கு 1/2 கிலோ மட்டன் வாங்கி பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட தக்காளி பெரிய சைஸாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சின்ன சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நான் பெரிய சைஸ் தக்காளியாக இருக்கிறங்காட்டி 1 எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மட்டன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ரை தானே பண்ண போகிறோம். அதனால் இப்போ இதை மூடி க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே 4 விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 4 விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் கறி பார்த்திங்கன்னா நல்லா குக்காக இருக்குது பாருங்கள். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா கறியோடு சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. பாத்திரம் சூடானதுமே இதில் 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணுறங்காட்டி கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடானதுமே இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொரிஞ்சிட்ருக்கு. அது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு எண்ணெயில் பொரிஞ்சதுமே 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அதில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் எண்ணெய் நல்லா வதங்கினதுமே இது கூட நம்ம சின்ன வெங்காயம் 15 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்தியாச்சு. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா மாறி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம மசால் பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். மசால் பொடிகளை பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு எப்படி காரமோ அதை தகுந்தபடி நான் வந்து இன்றைக்கி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பச்சை மிளகா வேறு நம்ம சேர்த்திருக்கோம். குருமிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், மசாலா பொடிகளை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பொடிகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட வந்து நம்ம வந்து என்ன சேர்த்த போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேக வச்சுருக்கிறேன் மட்டனை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் முதல்ல சேர்த்துங்க. மட்டன் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டிருந்தோம். இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா கறியோடு செய்கிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
பார்த்திங்கன்னா கறியோட மசாலா நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ மசாலா வேகணும் இல்லையா, அதனால் இதில் நம்ம கறி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கறி தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கறி தண்ணி சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஹை ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அந்த மசாலா கறியோடு பிடிச்சி நல்லா குக் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் ஹை ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் வச்சுட்டு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கறியில் நல்லா மசாலா நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஸோ ஓப்பன்லேயே நம்ம போகிறோம் 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறும் போது கிளறிட்டே இருங்க. அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா மசாலா பாருங்கள் நல்லா வெந்து கறியோடு நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் நம்மளோட மட்டன் ஃப்ரை. இதை வந்து சாதத்தோடலாம் சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரைஸு சப்பாத்திக்கெலாம் சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.